குட் மார்னிங் காய்ஸ். டாக்டர் சாம் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? என் மிமேஷுவல் வேலரும் வாழ்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா டாக் ஃபுட் சாப்பாடு. எந்த சாப்பாடு நான் என் டாக் கொடுக்குறோம் டாக்டர் சாம்? நான் பப்பி வாங்கும் போதோ இந்த சாப்பாடு அந்த ப்ரீடு அந்த வாங்கின இடத்துலேருந்து இந்த சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஆன்லைனில் பார்த்தேன், இந்த சாப்பாடு அவ்வளோ நல்ல சாப்பாடு இல்லை. இல்லை, நான் ஆன்லைனில் பார்த்தேன், இந்த சாப்பாடு ரொம்ப விலையா இருக்குது, என் பட்ஜெட்டில் இல்லை. இது நல்ல சாப்பாடா? இல்ல நான் சாப்பாடு மாத்தலாமா? வீட்டு சாப்பாடு குடுக்கலாமா? நான் சாப்பாடு சமைச்சு போடலாமா? இதில வீட்ல நாய் வளர்க்கும்போது நம்ம சாப்பிட்டு முடிஞ்சோனே மிச்சம் மீதி என்ன இருக்கோ அதான் போடுவோம். நாயெல்லாம் பிரச்சனையே இல்ல. உப்பு, சீனி, காரம், மொளகாத்தூளு, எலும்பு, மீன் எலும்பு எல்லாமே போடுவோம். டாக்கு ஒண்ணும் ஆவனதே இல்ல. இப்ப ஏன் போட முடியாது? போடலாமா? இல்ல போட்டா ஏதாச்சும் ஆயிருமா? சில பேர் போடுறாங்க, ஒண்ணும் ஆக மாட்டுது. சில பேர் போடுறாங்க. டாகுக்கு சீக்கு வந்துடுது. டாகுக்கு பிரச்சனை வந்துடுது. ஸோ எது நம்ம செய்யலாம்? எது நம்ம செய்யக்கூடாது? அத பத்தி இன்னைக்கு பேசலாம்னு நெனைச்சேன். ஓகேங்களா? ஸோ டாக் ஃபுட் இப்ப டாக் ஃபுட் அ நெறைய வகையான டாக் ஃபுட் இருக்கு. ஓகே. இப்ப நீங்க ஆம் ஒரு 40 வருஷம் முன்ன போனீங்களா, பொதுவாவே சாப்பாடோட குவாலிட்டி வேற தரத்தில இருந்துச்சு. அதாவது காய்கறிகளும் சரி, அப்புறம் இறைச்சிகளும் சரி, மீன் மீன் வகைகளும் சரி, அதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏனென்றால், அதில போடுற அந்த இன்செக்டிசைட், அப்புறம் அதில போடுற அந்த கெமிக்கல் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துச்சு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு கம்பேர் பண்ணீங்கன்னா. அதாவது ஒரு கோழி பிராய்லர் சிக்கன் சொல்றாங்கல்ல, இப்ப அ அது முட்டையிலேருந்து பொரிஞ்சு, பெரிதாகி இப்ப மார்க்கெட்ல வெட்டுறாங்கல்ல. இப்போ ஊசி போட்டு 12 நாள்ல, 14 நாள்ல அந்த கோழி குஞ்சிலேருந்து பெரிய கோழி ஆயிருது. ஸோ, அவ்ளோ குரோத் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ, அந்த 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 ஊசி போட்டு, மருந்து ஊசி போட்டு அந்த கோழி 12 நாள்ல ஒரு பெரிய கோழி ஆயிருது. ஸோ, நீங்க பார்த்துக்கங்க. எவ்ளோ கெமிக்கல் கலக்குறாங்க. இது கோழி மட்டும் தான். ஸோ, பொதுவாக எல்லா காய்கறிகளிலும் எல்லா சாப்பாடு உணவுகளும் இந்த ரா மெட்டீரியல் சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துலயும் இன்னைக்கு கெமிக்கல்ஸ் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு. ஸோ, அதனால ஆ நம்ப மனிதர்களா நம்ம என்ன பண்றோம், நம்ம நம்ப சாப்பாடே நம்ம உணவு உணவு சத்து பத்தாதனால வைட்டமின் சாப்பிடுறோம். மல்டி வைட்டமின்ஸ் சாப்பிடுறோம், மினரல்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? போய் நம்ம ஃபார்மசில வாங்குவோமே, நம்ம அத வாங்க ஆரம்பிச்சுட்டோம். இப்ப டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம அதே மாரி உணவு போடட்டுமா? வீட்ல வளர்க்கிற நாய், அதாவது இந்த ஆ ப்ரீட் ஸ்பெசிஃபிக் சொல்லுவாங்கல்ல, இந்த ஷிட்ஸு, ரோட்வைலர்ஸு, அப்புறம் பொமரேனியன், ஓகேங்களா? இது மாரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த மாரி சாப்பாடு போட்டீங்கன்னா, அவங்க உடம்புக்கு பத்தாது. ஏன்னா, அவங்க முடி கரெக்ட்டா இருக்கணும். அவங்க உடம்பு சத்து கரெக்ட்டா இருக்கணும். அவங்க எலும்பு கரெக்ட்டா இருக்கணும். அவங்க அம்மா, அப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா, பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிரீடர் வீட்லருந்து வந்துச்சுன்னா அவங்க ஒரே சாப்பாடு குடுத்து, ஒரே மாரி கண்டிஷன்ல வளர்த்துருப்பாங்க. ஸோ, அதனால தான் நீங்க பப்பி வாங்கும்போது, அந்த பிரீடர் என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த சாப்பாடு நான் குடுத்துருக்கேன். நான் வளர்க்குற நாய்க்கெல்லாம் இந்த சாப்பாடு குடுக்குறேன். பிரச்சனை ஒண்ணும் வந்ததில்ல. ஸோ, நீங்க இதே சாப்பாடு குடுங்கன்னு" சொல்லுவாங்க. ஸோ, இந்த மாரி ஒரு என்வைரன்மென்ட்லேருந்து ஒரு நாய் வாங்குனீங்கன்னா, அந்த ப்ரீடர் என்ன சாப்பாடு குடுக்குறாங்களோ, அந்த சாப்பாடு குடுக்குறது தான் சிறப்பான ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஸோ, அது முடிஞ்சு ஒரு 6 மாசம், 8 மாசம் அந்த பப்பி ஸ்டேபிள் ஆவனோனே, அப்புறம் நீங்க வேற சாப்பாடு மாத்த போறீங்கன்னா நீங்க மாத்தி ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அது 1. 2வது ரோட்டு நாய். இப்ப தெருவுல ஒரு நாய் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் டாக் சொல்லுவாங்கல்ல, அது எடுத்து கொண்டு வளர்க்குறீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பாலாம் பொதுவா பார்த்தீங்கன்னா அவங்க ரோட்ல தான் வளர்ந்துருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ கேட்கும்போது, என்னைக்காச்சும் ரோட்டு நாய் சீக்கா பார்த்துருக்கீங்களா? சீக்கா படுத்து கிடந்தோ, இல்ல முடியாமையோ, இழுத்துக்கிட்டோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஒண்ணு எலும்பா இருக்கும். பொதுவாவே எலும்பா இருக்கும். 2வது ஆ என்ன சொல்லுவாங்க, அடிபட்டுருக்கும். ஒரு கால் உடைஞ்சிருக்கும், ஒரு கால் இல்லாம இருக்கும், வெட்டு விழுந்திருக்கும். இந்த மாரி தான் இருக்குமே தவிர, ஆ சீக்கா பார்த்துருக்க மாட்டீங்க. ரோட்ல நடக்க முடியாம, ஆ காய்ச்சல் வந்தோ, இந்த மாரிலாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா, அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. அழுக்கு தண்ணி குடிப்பாங்க, குப்பைய மேய்வாங்க, மிச்ச மீதி சாப்பாடு தான் ரெஸ்டாரண்ட் பக்கத்துல உள்ளத சாப்பிடுவாங்க. என்ன போட்டாலும் சாப்பிடுவாங்க. ஏன்னா, பொதுவாவே இந்த மாரி நாய்ங்கலாம் அவங்களோட வயிறு அவங்களோட அந்த அந்த
ஆ டைஜஸ்ட் பண்ற தன்மை வந்து பொதுவாவே நாய்க்கு வந்து அந்த வயித்துல வந்து ஆசிட் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். மனிதர்களுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ, அதனால அவங்கனால வந்து எது சாப்பிட்டாலும் பொதுவா வந்து அவங்க அவங்க டைஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் வொரி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஐயோ! இது சாப்பிட முடியாது, அது சாப்பிட முடியாதுன்னு. நான் இந்த ரோட்டு நாய் பத்தி பேசுறேன். நான் சாதாரண இந்த வீட்டு நாய் பத்தி நான் பேசலங்க. சரிங்களா? வித்தியாசம் இருக்கு. அதாவது இந்த வீட்டுக்குள்ளேயே ஆ ப்ரீட் பண்ணி வளர்க்குற நாய் பத்தி பேசல. இப்ப இந்த ஷிட்ஸு, பொமரேனியன் அத பத்தி பேசல. சரிங்களா? இந்த ரோட்டு நாய் பத்தி தான் பேசுறேன். ஸோ உங்களுக்கு தெரியணும். நீங்க என்ன நாய் வச்சிருக்கீங்க? எந்த மாரி நாய் வளர்க்குறீங்கன்னு. இப்ப என் வீட்ல பார்த்தீங்கன்னா, நானே சொந்தமா வந்து நான் வந்து ஒரு 5 நாய் வச்சிருக்கேன். அதுல வந்து எல்லாமே வந்து இப்ப ரோட்வைலர் இருக்கு, ஒரு ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு, ஒரு ஷிட்ஸு இருக்கு. ஷிட்ஸு என் மனைவிகிட்ட இருக்கு. ஒரு ஷிட்ஸு மிக்ஸ் பூடல் இருக்கு. அப்புறம் ஒரு பூடல் இருக்கு. இன்னொன்னு என்னது குறையுது இன்னொரு வந்து பீகல். அவருக்கு 16 வயசு. ஸோ, அந்த 16 வயசு பீகல் பத்தி பேசினாலே வந்து, அது நான் ஆரம்பத்தில வளர்க்கும்போது ஒரு 4 நாள் வச்சிருந்தேன். 14 வருஷம் முன்ன. கொலைச்சுக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்புறம் அனுப்பிவிட்டேன். நான் 4 நாள் வச்சிருக்கும்போது, அந்த பிரீட என்ட்ட குடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து, இந்த மாரி இந்த சாப்பாடு தான் குடுக்கணுங்க. இந்த சாப்பாடு நல்லது. எங்க அம்மா கிட்ட அனுப்புனோனே, நான் 1 வருஷம், 1 1/2 வருஷம் நான் அப்பப்போ வந்து பார்ப்பேன்ல. நான் நான் எனக்கு தெரியாது அவங்க என்ன குடுக்குறாங்கன்னு. நான் சாப்பாடு மட்டும் வாங்கி குடுக்குறேன். அவங்க வந்து பார்த்துக்குவாங்க பாருங்களேன். ஸோ ஒரு நாள் நான் வீட்டுக்கு போறேன். ஆ வீட்டுக்கு போம்போது கண்டிப்பா நம்ம வடை, அப்புறம் கொஞ்சம் காய்கறி காய்கறி கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு போவோம்ல. போத்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நான் வாங்கிட்டு போறேன். வடை வாங்கிட்டு எங்க அம்மாட்ட குடுக்குறேன். அவன் வெளிய இருந்து கொலச்சிக்கிட்டு இருக்கான் உள்ள பார்த்துக்கிட்டு. ஸோ எங்க அம்மா சொல்றாங்க, "ஏய் நில்றா, நில்றா நான் வடை கொண்டு வரேன்னு" சொல்லிட்டு ஒரு வடை போய் குடுக்குறாங்க. நான் சொன்னேன், "அம்மா என்னம்மா நீங்க அவனுக்கு வடை குடுக்குறீங்க?" "அவனுக்கு வடைனா மெது வடைனா விரும்பி சாப்பிடுவாடான்னு" சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க. வடை, தோசை எல்லாமே சாப்பிட்டாங்க. இன்னைக்கு 14 வயசு ஆயிருச்சு. நல்லா தான் இருக்கான். அதாவது வயசாச்சு. அவனால ரொம்ப நடக்க முடியல. கண்ணு குருடாச்சு, காது செவிடாச்சு. நல்லா சாப்பிடுறான், நல்லா டாய்லெட் போறான், நல்லா தான் இருக்கான். ஆனா, இப்ப இந்த ஒரு ஒரு 2 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பாடு வந்து ஒரே ஒரு சாப்பாடு, ஆ நாய் சாப்பாடு மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, அவனுக்கு வயசாச்சு. அவனுக்கு ஜீரணம் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் ஒரே சாப்பாடு மட்டும் தான் போடுறேன். ஆ ஸோ அவ்வளோதாங்க. ஸோ என்ன சாப்பாடு நீங்க போடுறீங்களோ, நீங்க என்ன நாய் வளர்க்குறீங்க? மிக்ஸ் பிரீட் ரோட்ல வந்த நாய்னா வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கலாம். பட் ஈவன் சம்டைம்ஸ் அந்த மாரி டாக்ஸ்க்கு அலர்ஜி இருக்கலாம். ஒரு ஒரு இறைச்சி ஒத்துக்காது. நார்மலா ஸ்பெசிஃபிக் பிரீட்னா வந்து எந்த இடத்துலருந்து வாங்குறீங்களோ, அவங்க என்ன சாப்பாடு குடுக்குறாங்களோ, அதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து ஒரு மிக மிக சிறப்பான ஒரு 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 வழிமுறைங்க. ஸோ அப்புறம் ஒரு 6 மாசம், 8 மாசம் ஆகணும் பப்பி ஸ்டேபிள் ஆகணும்னா, அப்புறம் அது முடிஞ்சு நீங்க மெதுவா மாத்தலாம் வேற சாப்பாடு. சரிங்களா? ஸோ இத பத்தி ஒரு வீடியோ செய்யலாம்னு நெனச்சேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா, கீழ ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. எண்ணம் போல் வாழ்க்கை காய்ஸ். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்க நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும். டாக்டர் சாம் சைனிங் ஆஃப். பீஸ்.